சென்னையில் பாவ் பாஜி இப்போ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பாவ் பாஜி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கணும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு நடந்து போகிறதுக்கே உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக அந்த சாம்ராட் யாத் சின்ன கொலோசியம் மாதிரி இருக்குது. இதுதான் நேஷ்னல் வார் மெமோரியல். ஓகே, ஹோட்டல் ரூமுக்கு போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து இந்த இன்லாஸ் அவங்க இன்னும் சாப்பிடல அப்படின்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். டிரைவர் இங்கே வந்து ஹால்திராம்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கே எல்லா இடமும் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் ஹால்திராம்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே வந்து சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. சிந்து, ஹால்திராமில் சாப்பிட்டது எப்படி இருந்தது? ஸோ ஆக்சுவலாக ஹால்திராமில் சாப்பிட்றப்போ நாங்கள் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, ஓகே நார்த் இந்தியன் ஃபுட்டு நார்த் இந்தியாவில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சதான் வந்து பாவ்பாஜி ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இதில் சென்னையில் பாவ்பாஜி இப்போ சூப்பராக இருக்கும், பயங்கர ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து பாவ்பாஜி வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினா அதில் வந்து எக்கச்சக்கமாக உப்பை போட்டாங்க. அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்தது, பட் ஆனால் பயங்கர உப்பு, சாப்பிட முடியல. ரைஸ் தான் எங்கள் இன்லா சாப்பிட்டாங்க. அதுவுமே வந்து கரம் மசாலா ரொம்ப அதிகமாக இருந்தது, அந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே தான், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகே தான். எல்லா இடத்துலையும் இங்கே பார்க்கிங் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. எங்கள் டிரைவர் வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 இடத்துல சண்டை போட்டார். பார்க்கிங்க்கு சண்டை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்கிங் வந்து இவங்களாம் வந்து லோக்கலாக பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே எங்கேயும் கவர்மெண்ட் பார்க் பண்ண மாதிரியே தெரில. எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் வந்து உட்கார வச்சுருக்காங்க இது பார்க் பண்ணுறதுக்கு, ரோட்டில் வந்து பார்க்கிங் வாங்குறதுக்கு. இப்பயும் ரொம்ப நேரமாக வந்து பார்க்கிங்க்கு தான் இவர் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறாரு. இவர் பண்ணிட்டேங்கிறாரு, அவங்க இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்குது. டே 1ல் திங்ஸ் எல்லாத்தையும் போய் ரூமில் வச்சுட்டு அப்படியே ஹால்திராமில் போகிற வழியில் ஒரு குவிக் ஸ்நாக்கர் மாதிரி சாப்பிட்டுட்டு இன்லாஸ் வந்து அவங்க ப்ராப்பராக லன்ச் சாப்பிட்டாங்க. அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ட்ரிப்பில் நாங்கள் பார்த்த மானுமெண்ட் வந்து ரெட் ஃபோர்ட். ஓகே, ரெட் ஃபோர்ட் பார்க்கலான்னு வந்தோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஈவ் ப்ளஸ் ஸ்கூல் வெக்கேஷன்றனால இந்த ரேஞ்சில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய க்யூ, அங்கே ஒரு கூட்டம் அங்கே தெரிகிறது வந்து என்னென்னா, ஆக்சுவலாக டிக்கெட் கவுண்டருக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ வந்து என்னென்னா டிக்கெட்லாம் வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போய் ட்ரை பண்ணி போகிறோம். இந்த சைடு இல்லாமல் வேற ஒரு கேட் ஒன்று இருக்குதான். இது ஒரு சைடு என்ட்ரன்ஸு, இது இல்லாமல் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த என்ட்ரன்ஸில் க்ரௌட் கம்மியாக இருந்ததுன்னா அது வழியாக உள்ளே போவோம். அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே ரெட் ஃபோர்ட்டை வெளியிலேயே பார்த்துட்டு போக வேண்டியதான். ரெட் ஃபோர்ட் வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் வர முடியாது. கார் டிரைவர் வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நடந்து நாங்கள் உள்ளே வந்தால் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக க்ரௌடு. டிசம்பர் 25th. ஸோ அதனால் வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து க்ரௌட் இருக்கிறாங்க. அந்த இன்னொரு கேட்டுக்கு போகிறோம். அங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது, எங்களால் டிக்கெட் எடுக்க முடிஞ்சதுன்னா உள்ளே போவோம். அப்படி இல்லைன்னா ரெட் ஃபோர்ட்டை வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். பட் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து பேட்டரி கார் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு நடந்து போகிறதுக்கே உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் வராங்க. அதுவும் இங்கே வரப்போ எங்கள் டிரைவர் என்ன சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க, அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நடுவில் வாக் பண்ணி அந்த அடுத்த கேட்டுக்கு போய் அங்கே க்ரௌடு கம்மியாக இருந்ததுன்னா டிக்கெட் வாங்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் அந்த சைடுமே க்ரௌடு ஜாஸ்தி தான், உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வெளியில் இருந்தே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஒரு 3:30 ஆகிடுச்சு. அடுத்த சைட் சீயிங் போகிறதுக்கு டைம் ஆகிடும், இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ டிரைவர் அன்றைக்கி பர்டிகுலராக என்ன சொன்னார் அப்படின்னா, மண்டே வந்து ரெட் ஃபோர்ட் வந்து சைட் சீயிங்க்கு லீவுங்கிறனால எப்போவுமே சண்டே வந்து பிஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் ஆடட் இது வந்து ஸ்கூல் ஹாலிடேங்கிறனால ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது க்ரௌடு அப்படின்னு சொன்னார்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெட் ஃபோர்ட் வரதா இருந்தால் சண்டே அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி நாள் வந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அன்றைக்கி எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல உள்ள. ஓகே, இது புது லுக்கு. இது வந்து டெல்லியில் வந்து இப்போ டெம்பரேச்சர் ஒரு 8-9 இருக்கிறனால சரி ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு புது லுக். பட் ஆனால் இப்போது அந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து ஜந்தர் மந்தர் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது. நீங்கள் வந்து அங்கே ஒரு பூத் கவுண்டர் இருக்குது. அந்த பூத்தில் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 25. லெஸ் தேன் 15 இயர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் அங்கேயே வந்து QR கோட் ஸ்கேனர் ஒன்று இருக்குது. அது மூலிமா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 20 rupees தான் ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்ததுன்னா. ஸோ பட் ஆனால் QR கோட் ஸ்கேனர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுச்சு. பட் அங்கே இருந்த செக்யூரிட்டியை ஹெல்ப் பண்ணார். ஸோ வந்து நான் முதல்ல பே பண்ணிட்டோம். பே பண்ணதுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி மொபைல் நம்பரை வச்சு டிக்கெட்டை எடுத்துகிட்டு எங்களை உள்ளே அனுப்பிட்டாரு. ஸோ இதுதான் வந்து அந்த அப்சர்வேட்டரி டெக். ஸோ இந்த மிஸ்ரா யந்த்ரா வந்து அந்த சம்ராட் யந்த்ராங்கிறது தான் மெயின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த ஹார்ட் ஷேப்டு டிசைன் வந்து ஒரு பிளான் பி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே வந்து அந்த லோக்கல் டைம் வந்து கண்டுபிடிக்கலாம்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மெயின் அந்த பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லான்னு போட்டிருக்காங்க. பட் மிஷின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகலைன்னா இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் எந்த கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் எப்படி நேற்று December 24th வந்து ஒரு ரஷ்ஷில் ஸ்ட்ரகிள் பண்ணோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்றைக்கி December 25th ஆக்சுவலாக வந்து என்ன இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாலாம் கிளம்பல. நாங்கள் இதில் 9 o'clock கிளம்பினோம், 9:05 கிளம்பினோம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு. பட் இது வரைக்குமே வந்து என்னென்னா ரொம்ப ரஷ் இல்லை, ரோட்லேயுமே ரஷ் இல்லை, பயங்கர சைலண்டாக இருக்குது. இங்கேயுமே நாங்கள் வந்த இடம் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு நாங்கள் டீசெண்டாக வந்து வி வர் ஏபிள் டு ஸ்பெண்ட் சம் டைம். அங்கே இந்த மிஸ்ரா யாத்ரா பார்த்தோம். இது முடிச்சுட்டு இப்போ வந்து தான் சாம்ராட் யாத்ரான்னு நினைக்கிறேன். இதுதான் மெயின் ஆக்சுவலாக. இந்த பின்னாடி தெரிகிறது தான் அந்த சாம்ராட் யாத்ரா. இதுதான் போட்டிருக்காங்க. ஜெய்சிங்கிறவ தான் இதை வந்து கிரியேஷன் அவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக அந்த சாம்ராட் யாத்திராவோட அதர் சைடு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு டைமை அந்த லோக்கல் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்சுவலாக இது என்ன கொலோசியம் மாதிரி இருக்குது. இதுவும் ஏதாவது ஒரு யாத்திராவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட்டு தான் போய் பார்க்கணும். பட் ஆனால் இங்கே நிறைய பேர் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைட் ஆஃப் தட் சாம்ராட் யாத்ரா. அங்கே நம்ம பார்த்தோம்ல மிஸ்ரா யாத்ரா, அதோட பிகர் ஃபார்ம் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இதுதான் ராம் யாத்ரா, கொலோசியம் மாதிரி இருக்குல்ல. இது உள்ளே வந்து ஆக்சுவலாக இதுக்குமே நல்லாயிருக்கு. இதை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. உள்ளே ஒரு 40-45 மினிட்ஸ் இருந்தோம். நிறைய பிக்சர்ஸும் எடுத்தோம், நிறைய லேர்னும் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்க வேண்டியது இருந்தது அப்படின்ட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் கிளம்பியாச்சு. ஓகே, ஜந்தர் மந்தர்லேருந்து அடுத்து காரில் வந்து
நிறைய பவன்ஸ் எல்லாம் காட்டிகிட்டே போனார். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட்டோட பில்டிங்ஸ் தான் இருக்குது. அங்கேருந்து நிறைய பில்டிங், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் ஐடி, ஆர்பிஐ, ஸோ அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு பயங்கர க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த ஏரியா. அதே மாதிரி டிராஃபிக் க்ரௌட் எதுவுமே கிடையாது. அங்கேருந்து இப்போ வந்து நேஷ்னல் வார் மெமோரியல் வந்திருக்கோம். இங்கேருந்து இந்தியா கேட்டும் இருக்குது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா இந்தியா கேட்ல இருந்து அப்படியே பேக்கில் வந்து நேஷ்னல் வார் மெமோரியல் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட ஸ்டாச்சுவோட அந்த வார் மெமோரியல் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் நேஷ்னல் வார் மெமோரியல். இங்கே வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவரோட ஸ்டாச்சு வந்து லேட்டராக தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவர் டைரெக்டாக இந்தியா கேட் பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும், பார்த்து சல்யூட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் அண்ட் இந்தியா கேட்டுக்கு எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஆக்சுவலாக ஃப்ரீ தான். க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே வந்து என்னென்னா அது பெரிய ஓப்பன் ஸ்பேஸுங்கிறனால உங்களுக்கு அது எங்கேயுமே க்ரௌடடாக தெரியாது. நீங்கள் பாட்டு போயிட்டு யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம். அந்த ஏரியா நல்லா வெல் மெயின்டைன்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு யூ கேன் ஸ்பெண்ட் அபவுட் 1/2 hour 40 minutes ஈஸி அவுட் தேர். அன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 1/2 hour 40 minutes கிட்ட இருந்துட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டோம். இந்தியா கேட்டோட சைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோல்ஜர்ஸோட நேம் எழுதியிருக்கோம். க்ளோஸ் டு 84,000 சோல்ஜர்ஸ் இந்தியன் ஆர்மியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸோட நேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. கிரிஷ், இந்தியா கேட் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இந்தியா கேட் பத்தி லொகேஷன் தெரியும். சரி, டெல்லியில இருக்கு. வேற எதுவும் எனக்கு தெரியாது. வேறு எதுவுமே தெரியாதா? ஆனா வந்து இதுக்காக நிறைய இது நம்ம சோல்ஜர்ஸ் தான் ஃபைட் பண்ணிருக்காங்க, அது தெரியும். பாத்தீங்கன்னா லைட்டா எழுதி இருக்கு. ஆமா, டேட் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி சோ ஃபெல்ட் அண்ட் ஆர் ஹானர்ட் அவர் ரெட். வேற எதுவுமே எனக்கு தெரியல அவ்வளவா. ஸோ வந்து நான் இந்த வந்து எனக்கு ஒரு ஆசை, புக்கில் தான் இந்த அடிக்க பார்த்துருக்கேன், ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்குறது ஒரு திறமை வேறு மாதிரி. தட்ஸ் குட். நீங்கள் இந்தியா கேட்டில் இருந்து சைடில் பார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. நீங்கள் அங்கே பார்க்கில் அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு சப்வே மாதிரி கீழே இறங்கி வரப்போ தான் இந்த பர்டிகுலர் ஏரியா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஷாப்ஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பட் எந்த ஷாப்ஸுமே அங்கே இல்லை. பட் ஆனால் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாங்க. இதில் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து அவங்க கர்த்தவ்யா பாத் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஏற்கனவே ராஜ் பாத்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. டீட்டெயில்ஸ் வித் மேப் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 parts போட்டிருக்கேன் நாங்கள் டெல்லிக்கு போனது. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ், இதை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரீசெண்டாக டெல்லி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்து நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபர்தராக நாங்கள் போடலாம். தேங்க்யூ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் பார்ட்.